திருச்சிக்கு மிக அருகில் உள்ள ஒரு அமைதியான கிராமம்தான் திருநெடுங்களம். இங்கு அமைந்துள்ள திருநெடுங்களாதர் ஆலயம் ஆன்மீக ரகசியங்களும் வரலாற்று அதிசயங்களும் நிறைந்த ஒரு புண்ணிய பூமி. இன்று நாம் இந்த கோவிலின் வழியே ஒரு அரிய ஆன்மீக பயணத்தைச் செய்யப் போகிறோம். சிவன் கோவில்களுக்கு செல்லும்போது நாம் பொதுவாக கருவறைச் சுற்றில் நாய் வாகனத்துடன் கம்பீரமாக நிற்கும் கால பைரவரை தரிசித்திருப்போம். ஆனால் கற்பனைக்கு எட்டாத ஒரு விசித்திர வடிவமாக, தனக்கென எந்த ஒரு வாகனமும் இல்லாமல் உடல் முழுவதும் நிஜ பாம்புகள் சுற்றியிருக்கும் ஒரு அரிய பைரவரைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த விசித்திர கோலம்தான் இத்தலத்தின் மிக முக்கிய ஆன்மீக ரகசியம். இங்குள்ள சன்னதியில் நாய் வாகனத்துடன் இருக்கும் சேத்திர பைரவர் ஒருபுறம் இருக்க, அவருக்கு அருகிலேயே இந்த சர்ப்பகால பைரவர் வீற்றிருக்கிறார். ஒரே சன்னதியில் இப்படி 2 பைரவர்கள் அரிய தரிசனம் தருவதை உங்களால் வேறெங்கும் காண முடியாது. இந்த சர்ப்ப பைரவரின் திருமேனியை உற்று நோக்கினால் அவரது கையில் ஒரு நாகம் இருப்பதையும் 2 கால்களிலும் சர்ப்பங்கள் சுற்றத் தொடங்கி உடல் முழுவதும் பாம்புகள் பின்னி படர்ந்திருப்பதையும் பார்த்து நாம் வியப்பின் எல்லைக்கே சென்று விடுவோம். இப்படிப்பட்ட ஒரு அரிய கோலத்தில் அவர் இங்கு எழுந்தருளியிருப்பதற்கு பின்னால் ஒரு மிக முக்கிய ஆன்மீக காரணம் இருக்கிறது. நம்முடைய ஜாதகத்தில் ராகு மற்றும் கேது கிரகங்களால் ஏற்படக்கூடிய மிக கொடிய கால சர்ப்ப தோஷம் மற்றும் நாக தோஷங்களால் அவதிப்படுபவர்கள் தேய்பிறை அஷ்டமி நாட்களில் இத்தலத்திற்கு வந்து இவருக்கு நெய் தீபமேற்றி வழிபடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக செவ்வரளி பூக்களால் மாலை தொடுத்து, வாசனை திரவியங்கள் சாற்றி, உளுந்து வடை மாலை சாற்றி இவரை வழிபடுவது இத்தலத்தின் கூடுதல் விசேஷமாகும். அப்படி மனமுருகி வழிபடும்போது பல வருடங்களாக திருமண தடையால் தவிப்பவர்களுக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏங்குபவர்களுக்கும் ஜாதக தோஷங்கள் அனைத்தும் பனி போல் விலகி மிக விரைவில் நல்வாழ்வு கிட்டும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டுமல்ல, பலரையும் தூக்கத்தில் அச்சுறுத்தும் பாம்பு சம்பந்தப்பட்ட கெட்ட கனவுகள், தீராத மரண பயம், எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் மற்றும் மனதில் இருக்கும் இனம் புரியாத கவலைகளுக்கு இந்த சர்ப்ப பைரவரின் வழிபாடு ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது. கிரகங்களின் சீற்றத்தால் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு நிலை தடுமாறி நிற்பவர்கள் கூட இந்த சன்னதியில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்தால் போதும். இவரை மனதார வேண்டிக் கொள்ளும் போது நம் மனதிற்குள் ஒரு புது தைரியமும் இழந்ததை மீட்கும் நம்பிக்கையும் சொல்லொண்ணா நிம்மதியும் பிறப்பதை உங்களால் நேரடியாக உணர முடியும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களை ஒரு கதையைப் போல எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.